பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திரிகாப்பு. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே, ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே, ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் ஒரு நாள் 10ஆம் இடத்தில் இருந்து மீதி 6 நாள் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்புங்க, ரொம்ப அற்புதங்க. அதாவது ராசிநாதன் 11ல் இருந்தால் நினைத்தது கைகூடும், நினைத்த காரியம் வெற்றி அடையும், எதையும் ஈஸிலி டு கெட், ஈஸிலி டு அச்சீவ் அப்படின்னு சொல்லலாம். அதுவே கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப பொக்கிஷமான ஒரு காலகட்டம். இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் பெருசாக ரிகக்னைஸ் பண்ணலையா, வேலை வாய்ப்பு கிடைக்கலையா, வீட்டிலையே இருக்கிறீங்களா, கடன் காட்சிகள் அதிகமாகிடுச்சா, இப்போ உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய லெவலில் சம்பாத்தியம், பிஸி ஷெட்யூல் ஆகிடுவீங்க. சினிமா, தொலைக்காட்சிங்கிற மாதிரி மீடியாக்களில் நீங்கள் நல்ல சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, பேங்க்கு, அதாவது வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, மற்றபடி தங்க நகை, அதாவது நகை வியாபாரம், துணி வியாபாரம், உற்பத்தியாளர்கள், நகை உற்பத்தியாளர்கள், சேல்ஸ் பண்ணக்கூடிய இடம், இவங்க எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லோருக்கும் பல அற்புதங்கள் தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. என்னதான் உங்களுக்கு 4குடையவன் 11ல் சூரியன் இருந்தாலும் தாய்க்கு தேகம் ராகுல பிடியில் மாட்டிக்கிச்சு. அதனால் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தாலும் அது ராகு பிடியில் இருக்கிறதால துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாரம். அதாவது வீடு வாங்க, மனை வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு கட்ட, இல்லை பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. பிள்ளைகளுடைய கல்வி என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்லா படிப்பாங்க, நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும். 5ஆம் இடத்துல கேது இருக்குது. பூர்வீக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போய் பார்த்துட்டு வாங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட இடர்பாடுகள் வரும், கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் எதிரிகளால், அதாவது 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்கள். அடுத்தது ஆரோக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லை, ரொம்ப ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீர்கள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இதுதான் நேரம், இதுதான் தருணம், முயற்சி செய்யுங்கள், அது சாதகமாக அமையும். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். வாழ்க்கை துணை 7குடையவன் செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருந்த போதிலும் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும்.
வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் ஒரு நாள் ராசிநாதன் இருக்கார். அப்புறம் 6 நாள் 11ஆம் இடம் சுக்கிரன் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 7க்குடைய செவ்வாயும் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவி வழி சொந்தங்கள் உங்களுக்கு வியாபார ரீதியாக, அதாவது தொழில் ரீதியாக உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு தொழிலில் இந்த படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக முற்படுவார்கள். அவங்க வேலைக்கு போகணுமா இல்லை சொந்த தொழில் பண்ணலாமான்னு ஒரு ஜோசியரை பார்த்து அணுகி நீங்கள் எதற்காக நீங்கள் எந்த முயற்சியில் இருங்கீங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு போகலாம். அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் சேரணுமோ அதிலே சேர்ந்து பணியாற்றி சிறப்பாக வேலை செய்ய துவங்கிங்க. தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். புதுசாக எந்த குறையும் இல்லை. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் தாராளமாக போங்க. துர்க்கியை வழிபாடு பண்ணுங்கள். வெளிநாடு போகணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களை ராகு பகவான் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார். வெளிநாடு அதாவது உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்கு போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம். எதற்கு சென்றாலும் சாதிக்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறார். ஆனாலும் ராகுவோடு இருக்கிறார். பொருளாதார வரவு இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல சிக்கல் இருக்கும். கொஞ்சம் வரக்கூடிய அமௌண்ட்டு லேட்டாக வரும், சிக்கலாக இருக்கும். நீங்கள் கொடுக்க வேண்டியதை பிக்கல் எண்ணி வாங்கிடுவாங்க. உடனே கொடுங்கன்னு கேட்டு வாங்குவாங்க. ஏன்னா 11ல் இருக்கிறது புதன் சிறப்பு என்றாலும் கூட ராகுவோடு இருப்பது சில பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். செலவுகள் நல்ல லாபம் கிடைச்சாலும் கண்டிப்பாக செலவினங்கள் ஏற்படும். சுப செலவுகளே ஏற்படும். 1, 2, 3 ஏப்ரல் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.